ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. உங்கள்கிட்ட நான் சொல்லலை, பட்டை கிராம்பு ஏலக்காய் 4 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் எங்கள் வீட்டில் அவசரமான ஒர்க்கு, நாங்கள் வீடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ என்னால் சரியாக கொடுக்க முடியல. 4 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னரமாக வதங்கட்டும். 4 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய பெரிய தக்காளியாக 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நறுக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னரமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்க 4 தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதங்கணும். தட்டி தெரியணும்னு சொன்னாங்களா, ஸோ அதனால தான் நான் இந்த பொசிஷனில் வச்சு எடுக்கிறேன். இதோட வீடியோ எப்படி வரும்னு எனக்கு தெரியலை, பார்க்கலாம். பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூன், மெஷரிங் கப் எப்பயுமே நான் இந்த ஸ்பூன்னா, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 1/2 கிலோ சிக்கனு, அதனால் 3 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுறணும். போட்டு நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷமாச்சும் இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழையாக அதில் போட்டுருங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கன் அந்த போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இது கொஞ்சம் இதுதான் இன்றைக்கி நான் எடுத்துருக்க மெஷரிங் ஸ்பூனு. ஏன்னா பிரியாணிங்கிறதால இந்த மெஷரிங் கப்பில் 2 ஸ்பூனு வந்து மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள் போட்டிருக்கேன். மெஷரிங் ஸ்பூன் பார்த்துக்கோங்க. இந்த அளவு தான். நார்மல் ஸ்பூனு, ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாக கிடையாது. நார்மல் ஸ்பூனு. இந்த இதோட இதில் போட்டுருவேன். இஞ்சி பூண்டு போட்டு இது பச்சை வாசம் போடுறது நல்லா ஒரு 10 நிமிஷம் இதில் வதங்கணும். இதில் தான் நான் 3 கப்பு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதனால் வந்து இந்த கப்பில் 6 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் கறி வேகிறதுக்காக 1 கப்பு தண்ணி அதில் ஊற்றுறேன். கறி கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமேலு மீதி தண்ணி ஊற்றிக்கலாம். கறி நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் சுட்டினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கறி வெந்துடும். கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி அரிசி போட வேண்டியதான். இந்த பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். இந்த பெரிய சைஸ் லெமனில் ஒரு 1/2 லெமன் போட்டால் போதும். 1/2 கிலோ கறிக்கு. இந்த தண்ணியில் அதை புழிஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா தண்ணி நம்ம 6 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து அந்த 6 லெமனை அதில் புழிஞ்சு வச்சுக்கணும். அரிசி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்து போட்டு நம்ம தம் பண்ண வேண்டியதான். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம அளந்து வச்சுருக்கோம். இந்த கப்பில் 3 கப்பு அரிசி போட்டிருக்கேன். 6 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும். அரிசியில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா வடிச்சிடணும். தண்ணி வந்ததுக்கப்புறம் தம்ம விட்டால் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடும். நான் தம்ம விடும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு துணி போட்டு மேலே தட்டு வச்சு சூடான தண்ணி அதில் வச்சு 10 நிமிஷம் நார்மல் சிம்மில் தான் இருக்கணும். அடுப்பு ரொம்ப இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி விட்டு ஒரு 1/2 hour வச்ச வேண்டியதான்.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. நம்ம அடியிலேருந்து கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு திருப்பி விட்டு தம் விட்டோம்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.